ரொம்ப நாளா இல்லைங்க. ரொம்ப வருஷமா ஒரு 4 பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டுமாங்க? "அப்படி என்னடா கேள்வி?" அப்படின்னு பார்க்குறீங்களா? "நீ மட்டுமே இவ்ளோ காய் அறுவடை பண்ணி சாப்பிடுறியே, உனக்கெல்லாம் வயிறே வலிக்காதா? கொஞ்சமாச்சும் டொனேட் பண்ணி பழகு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட காய்கறி குடுக்க மாட்டியா?" அப்பா என்னதான் குணமோ! இன்னும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸுங்க. எப்படிதான் இந்த மாரிலாம் போடுறதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. "இவ்வளோ காய் அறுவடை பண்ணி நான் ஒருத்தி மட்டுமாங்க சாப்பிடுவேன்? இவ்வளோ நாளா வீடியோஸ் பார்க்குறீங்க. நான் காய் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குடுப்பனா, கொடுக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாங்க சொல்லணும். ஆனா பாருங்களேன், 1000 நல்ல கமெண்ட் வந்தாலும், அந்த 4 பேர் போட்ட கெட்ட கமெண்ட்ட சுத்தியே தான் மைண்ட் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஏன்டா அப்படி போட்டுட்டாங்க? நம்ம அப்படி இல்லையே! நம்ம வந்து கரெக்ட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, மைண்ட் வந்து அதையே தான் யோசிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னைக்கு மாத்திக்கிறோமோ, அன்னைக்கு தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம முன்னேறுவோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம 1000 பேர் நம்மள பாராட்டியிருக்காங்க பாருங்க. அத நெனச்சு நம்ம மனச சந்தோஷப்படாம, அந்த 4 பேர் கேட்ட கேள்வியே மனச சுத்தி சுத்தி கவலைப்படுது பார்த்தீங்களா? இத கண்டிப்பா மாத்திக்கணுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.